பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அடடா, வா முத்தழகு, பரவாயில்லையே, உன்னை அதுக்குள்ள இங்க அனுப்பி வச்சுட்டாங்களே. அக்கா, நீங்க வேற, அவங்க எங்க என்ன அனுப்புனாங்க? நான் தான் ஒரு வழியா கிளம்புனா போதும்னு இங்க வந்துட்டேன். பின்ன மாப்பிள்ளைக்கு அக்கானா சும்மாவா? எல்லா வேலையும் நீ தானே செஞ்சாகணும். ஆனா சும்மா சொல்லக்கூடாது முத்தழகு. உங்க அப்பா அம்மா இடத்துல இருந்து உன் தம்பிக்கு ஜாம்னு கல்யாணத்தை அருமையா செஞ்சு வச்சுட்ட. ஆமாக்கா, இப்பதான் எனக்கும் பெரிய பாரத்தை இறக்கி வச்சாப்புல இருக்கு. ஆமா, நீங்க தான் கல்யாணத்துக்கு வந்துட்டு உடனே புறப்பட்டு வந்துட்டீங்க. என் கூட 2 நாள் இருப்பீங்கன்னு பார்த்தேன். யாரு? நான் தான். இங்கிட்டு பக்கத்து தெருவுக்கு கடைக்கு போனாலே 10 தடவை ஃபோனை போட்டு எங்க இருக்கேன்னு கேட்பாரு உங்க மாமா. இதுல நான் அங்கிட்டு வந்து தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் நிலைமையை யோசிச்சு பாரு ஆத்தா. அதுவும் சரிதான், மனுஷன் கையோட வந்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவரை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? இங்க இருக்கிற வேலைகள் அப்படி. ஆட்டை கவனிக்கணும், மாட்டை கவனிக்கணும், பத்தாதுக்கு வீட்டையும் கவனிக்கணும். பாவம், அவரும் ஒத்த ஆளா என்ன பண்ணுவாரு? ஆமாக்கா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாமா கோழி பண்ணையும் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல, ஆரம்பிச்சாச்சாக்கா? முத்தழகு, நீ ஊர்லேருந்து வந்ததும் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன் பாரு. பின்னாடி இருக்கிற இடத்துல பண்ண ஆரம்பிச்சாச்சு முத்தழகு. சூப்பர்க்கா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்க்கா. என்னன்னு கேளு முத்தழகு. இது வரைக்கும் வேலையில் ஒரு பிடித்தமே இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்தான் என் தம்பி. இப்போ வேற கல்யாணம் ஆகிடுச்சுல, இனியும் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதான் அவனுக்கும் இது மாதிரி பண்ண வச்சு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. அட, இதுக்கா இம்புட்டு தயக்கம்? நல்ல சமயத்தில் தான் நீ இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்க. கொஞ்சம் பொறுப்புள்ள. என்னக்கா ரேடியோவை கொண்டு வரீங்க? ஆமாம் முத்தழகு, இப்போது ரேடியோவில் இறைச்சி கோழி வளர்ப்பு பற்றி சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் ஜி ராஜ் மனோகர் அவங்க விவரங்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளு புள்ள. பொதுவாக இந்தியாவில் நல்ல தரமுள்ள இறைச்சி கோழி இனங்கள் தற்பொழுது கோழி பண்ணையாளர்களால் விரும்பி குறைந்த மூலதனத்தை கொண்டு குறைந்த எண்ணிக்கையில் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக இறைச்சி கோழிகளானது குறைந்த காலத்தில் வளர்த்து விற்பனை செய்து வருவதால் நிரந்தர வருமானம் பெற வசதியாக உள்ளது. இறைச்சி கோழிகள் 5 வார வயது வரையில் பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு சுமாராக 2 கிலோ உடல் எடை அடைந்தவுடன் உடனடியாக பண்ணையிலிருந்து விற்பனை செய்யப்படுகிறது. இப்பொழுது இறைச்சி கோழிகளின் அமைவிடம் பற்றி பார்ப்போம். கோழிகளின் அமைவிடமானது மேட்டுப்பாங்கான மழை நீர் தேங்காத இடமாக இருத்தல் வேண்டும். போக்குவரத்து வசதி உள்ள குடிநீர் நிறைந்த இடத்தில் பண்ணைகளை அமைக்க வேண்டும். நல்ல விற்பனை வசதி உள்ள சிறு நகரங்கள் அருகிலும் புறநகர் பகுதியிலும் பண்ணைகளை அமைக்கலாம். சராசரியாக 2000 சதுர அடி பரப்புள்ள இடத்தில் எளிய கோழி பண்ணை அமைத்து 1000 முதல் 2000 கோழிகள் வரை வளர்க்கலாம். அடுத்ததாக இறைச்சி கோழி வளர்ப்புக்கு உகந்த சுற்றுப்புற சூழ்நிலை காரணிகள் பற்றி பார்ப்போம். வெப்பமானது 22 முதல் 30 டிகிரி செல்சியஸ், அதாவது 70 முதல் 85 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகவும், ஒப்பு ஈரப்பதம் ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என கூறுவோம் 30 முதல் 60% அமோனியா வாயு 25 ppm கீழாகவும், ஆழ்குள ஈரப்பதம் 15 முதல் 25% இருக்க வேண்டும். இப்பொழுது கோழிகளின் வீடு அமைத்தல் பற்றி காண்போம். கொட்டகையின் நீளப்பகுதியானது பொதுவாக இறைச்சி கோழி வீடுகளில் கட்டிடத்தின் நீண்ட அச்சின் திசையானது கிழக்கு மேற்காக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நேரடி சூரிய வெளிச்சம் கட்டிடத்தின் மீது விழுவதை தடுக்க முடியும். சரியான கோடை காலத்தில் செங்குத்தாக நடப்பட்டிருக்கும் அச்சின் நிழலுக்கு இணையாக கொட்டகையின் நீளப்பகுதியை அமைக்க வேண்டும்.
அகலம் மற்றும் நீளமானது திறந்த நிலை இறைச்சி கோழி வீடுகளின் அகலம் 24 அடி, அதாவது 7.2 மீட்டர் மிகாமலும் 16 அடிக்கு குறையாமலும், அதாவது 4.8 மீட்டர் இருக்குமாறு பார்த்து கொள்வதன் மூலம் பண்ணைக்குள் உகந்த குறுக்கு காற்றோட்டத்தை அனுமதிக்க முடியும். பண்ணையில் கொள்முதல் செய்ய வேண்டிய கோழிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கோழி வீடுகளின் நீளத்தை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். குழாய் காற்றோட்ட வசதி கொண்ட இறைச்சி கோழி பண்ணை வீடுகளில் தானியங்கி தீவன தொட்டிகள் மற்றும் தண்ணீர் குவளைகளையும் பொருத்தும் பொருட்டு பண்ணை வீட்டின் அகலத்தை 12 மீட்டர் வரை நீட்டிக்க செய்யலாம். பக்க சுவர்களின் உயரம் தரை மட்டத்திலிருந்து 35 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும்படி அமைத்து மீதமுள்ள உயரத்திற்கு கம்பி வலை கொண்ட அமைப்பை ஏற்படுத்தி தரலாம். மேல்கூரை வெப்பத்தின் கடுமையை தாங்கக்கூடியதாக தென்னங்கீற்று, வைக்கோல் ஆகியவற்றை கொண்டும் நிறந்த கல்நார், ஓடு போன்றவற்றை கொண்டும் இரட்டை கோர்ப்பு வடிவ முறையில் இருத்தல் மிகவும் அவசியம். தரையிலிருந்து உயர்த்தப்பட்ட ஏற்றமானது கறிக்கோழி கொட்டைகளின் தரை வெளிப்புற தரைப்பகுதியிலிருந்து 30 சென்டிமீட்டர் அல்லது 1 அடி உயர்த்தி கட்டுவதன் மூலம் பண்ணை வீட்டிற்குள் கசிந்தொழுகுதலை கட்டுப்படுத்த முடியும். இப்பொழுது இறைச்சி கோழி குஞ்சு ஆரம்ப கால பராமரிப்பு பற்றி பார்ப்போம். முதலாவதாக இறைச்சி கோழி குஞ்சுகளை தேர்ந்தெடுத்தல். கோழி குஞ்சுகளின் எடை சராசரியாக 45 முதல் 55 கிராம் எடையில் காணப்பட வேண்டும். ஒரு நாள் வயதில் மேரக்ஸ் தடுப்பூசி அவசியம் போடப்பட வேண்டும். உடல் சுறுசுறுப்பாக திறன் பெற்ற கோழி குஞ்சுகளை தேர்வு செய்வது நல்லது. கோழி குஞ்சுகள் முட்டை பொரிப்பகத்திலிருந்து நேரடியாக வாகனங்கள் மூலம் பண்ணைக்கு கொண்டு வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள அடைக்காப்பான் வட்டத்திற்குள், ஆங்கிலத்தில் ப்ரூடர் கார்ட் என கூறுவோம், அடைக்காப்பான் வட்டத்திற்குள் விட வேண்டும். முன் ஆரம்ப கால தீவனத்தை இறைச்சி கோழி குஞ்சுகளுக்கு வழங்க வேண்டும். சிறிய வட்ட வடிவ தண்ணீர் தட்டுகளில் 1 லிட்டர் கொள்ளளவு பாதி அளவு நிரப்பி வைத்து ஆரிய குடிநீரை அளிக்க வேண்டும். குறிப்பாக குளுக்கோஸ் சேர்த்து கொடுப்பதால் அயற்சி மற்றும் களைப்பு நீக்கப்படுகிறது. இறைச்சி கோழிகளுக்கான இடவசதியை பற்றி நாம் காண்போம். முதல் 18 நாட்களுக்கு இறைச்சி கோழி குஞ்சு ஒன்றுக்கு 450 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது 0.5 சதுர அடி இடவசதியும், அதன் பிறகு விற்பனை வயது வரையில் இறைச்சி கோழி ஒன்றுக்கு 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது 1.1 சதுரடி இடவசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும். தீவன தொட்டியின் இடவசதியானது முறையே 3 சென்டிமீட்டர் மற்றும் 6 முதல் 7% சென்டிமீட்டர் இடவசதி ஏற்படுத்தி தர வேண்டும். குறிப்பிடப்பட்ட காலகட்டத்தில் தண்ணீர் குவளைகளில் முறையே 1.5 சென்டிமீட்டர் மற்றும் 3 சென்டிமீட்டர் இடவசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். 2வது மற்றும் 5வது வாரத்தில் தீவன தொட்டி மற்றும் தண்ணீர் குழாய்களை மாற்றி பெரிய அளவினை உடைய உபகரணங்களில் இடவசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்ததாக இறைச்சி கோழிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் அளித்தல் முறைகளை பற்றி காண்போம். இறைச்சி கோழிகளுக்கு 3 வகை தீவனங்களை 3 காலகட்டங்களில் கொடுக்க வேண்டும். முதல் வார காலத்திற்கு, அதாவது 0 முதல் 7 நாட்கள் 23% புரதம், 3000 கிலோ எரிசக்தி கொண்ட முன் ஆரம்ப கால தீவனத்தை இறைச்சி கோழிகளுக்கு வழங்க வேண்டும். 8 முதல் 21 நாட்கள் வரை 22% புரதம், 3100 கிலோ எரிசக்தி கொண்ட ஆரம்பகால தீவனத்தை கோழிகளுக்கு வழங்க வேண்டும். மேலும் 22வது நாள் முதல் முடிவு காலம் வரை 20% புரதம், 3200 கிலோ கலோரி பெர் கிலோ எரிசக்தி கோழிகளுக்கு வழங்க வேண்டும். குடிநீரானது அருந்தத்தக்க வகையில் குஞ்சுகளுக்கும் மற்றும் வளர்ந்த கோழிகளுக்கும் தூய்மையான நீரினை வழங்க வேண்டும். அதிகாலை முதல் வேளையாக தண்ணீர் குவளைகளை காலி செய்து அவற்றை சுத்தம் செய்த பின்னர் அதில் புதிய குடிநீரை வழங்க வேண்டும். தண்ணீர் நாளொன்றுக்கு 2 முறையும், தீவனத்தை நாளொன்றுக்கு 3 முதல் 4 முறையும் அளிக்கப்பட வேண்டும். தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவில் 1/3 பங்கை மட்டும் நிரப்ப வேண்டும். தண்ணீரை ஆழ்குளத்தில் சிந்திவிடாமல் அதிக அக்கறையுடன் அளிக்க வேண்டும். கோழிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் அளிக்கும் பொழுது அவை குறைந்தபட்ச தூரத்தில் பரவி இருக்குமாறு கவனிக்கப்பட வேண்டும். முடிந்தால் ஒரே நபர் ஒரு தொகுதி முழுவதும் கவனிக்க அனுமதிக்கப்படலாம். ஒரு நாளின் குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் தண்ணீர் மற்றும் தீவனத்தை அழித்து வந்தால் அது கோழிகளுக்கு ஏற்படும் அயற்சியை குறைக்க உதவும். தீவனம் விரயமாவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். போதுமான எண்ணிக்கையில் தீவனத் தொட்டிகளை கோழிகளுக்கு அளிக்கும் தருணத்தில் தீவனத் தொட்டிகளின் உயரத்தை சரி செய்வதற்கும் வசதிகள் செய்து தர வேண்டும். இதன் மூலம் தீவனத் தொட்டிகளின் விளிம்பானது
இறைச்சி கோழிகளின் பின்பக்க உயரத்திற்கு ஈடு செய்யும்படி செய்யலாம். இப்பொழுது இறைச்சி கோழிகளுக்கு கடைபிடிக்கப்படும் பொதுவான பராமரிப்பு முறைகள் பற்றி காண்போம். முதல் வாரத்தில், அதாவது 5 முதல் 7 நாட்களில் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு ஏற்ற RDVF1 தடுப்பூசி கட்டாயமாக போட வேண்டும். கால்வாதம், இறக்கை வளர்ச்சியில் தடை ஏற்பட்ட கோழிகளை அடையாளம் கண்டு தனியாக பிரித்து தனி அறைகளில் வைத்து வளர்க்க வேண்டும். கோடை காலத்தில் B காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களையும் குளிர்காலத்தில் தாது உப்பு மருந்துகளையும் தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும். ஆழ்கூளத்தில் ஈரப்பதமானது 20 முதல் 25% மேல் இருக்கக்கூடாது. அவ்வாறாக இருப்பின் 200 சதுரடி பரப்பிற்கு 5 கிலோ சுண்ணாம்பு என்ற கணக்கில் போட்டு கிளறிவிட வேண்டும். இறந்த கோழிகளை பண்ணையிலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அசுத்தமான தண்ணீர், தீவனம், இட நெருக்கடி ஆகிய காரணங்களால் ஏற்படக்கூடிய இரத்த கழிச்சல் நோயை தடுக்க ஆம்ப்ரோலியம் மருந்தினை கொடுப்பதால் நோய் விரைவில் குணமடையும். 3வது வார ஆரம்ப நிலையில் IBD தடுப்பூசி கண் அல்லது மூக்கு வழியாக சொட்டு மருந்து வடிவில் கொடுக்க வேண்டும். மேலும் தடுப்பூசியானது 28வது நாளில் ஆடி லசோட்டா என்னும் தடுப்பூசியை தண்ணீரில் அல்லது கண் அல்லது மூக்கு வழியாகவும் கொடுக்கலாம். இறுதியாக பண்ணைகளில் வளர்க்கப்படும் இறைச்சி கோழிகள் கோழி வளர்ப்பு துறையில் தனி ஒரு பகுதியாக வளர்ச்சி பெற்று பொதுமக்களுக்கு தேவையான கோழி இறைச்சியை குறுகிய காலத்தில் குறைந்த விலையில் பெருமளவு கிடைக்க வழிவகுத்து கொடுக்கின்றது. எனவே கோழி பண்ணையாளர்கள் இப்பொழுது நான் சொன்ன நுட்பங்களை முறையாக கடைபிடித்து லாபகரமான இறைச்சி கோழி வளர்ப்பு முறையை நிர்வகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன முத்தழகு, இறைச்சி கோழி வளர்ப்பு பற்றி சென்னை மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநரக பேராசிரியர் டாக்டர் G. ராஜ்மனோகர் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி? அக்கா, ரொம்பவே அருமையா இருந்துச்சு. இறைச்சி கோழி வளர்ப்புல இம்புட்டு லாபம் இருக்கே. இவர் சொன்ன மாதிரி பண்ணை அமைச்சு இறைச்சி கோழி வளர்த்தோன்னு வச்சுக்கோ, கை நிறைய லாபத்தை பார்க்கலாம் புள்ள. அக்கா, இந்த விவரங்களை உடனே என் தம்பிக்கிட்ட சொல்லி பண்ணை ஆரம்பிக்கிற வேலைகளை பார்க்க சொல்லணும். கண்டிப்பா சொல்லு முத்தழகு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ வாழறதுக்கும் நல்ல வழியை காட்டி விடு முத்தழகு. அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது பொண்ணு மாப்பிள்ளைய கண்டிப்பா ஊருக்கு வர சொல்லு. என் சார்பா அவங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படியே நீயும் உன் குடும்பத்தோட வந்துடணும். என்ன நான் சொல்றது? கண்டிப்பா அக்கா. கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் எஸ்தர் ஷீலா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம். அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே, கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம், ஆட்டினம், பன்றி இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்த நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும், அசை போடாது, வாயில் உமிழ்நீர் வழிந்து கொண்டிருக்கும், வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் தென்படும், கால்களின் குளம்புகளுக்கிடையிலும் கொப்பளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும். கறவை மாடுகளில் மடியிலும் மடி காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும். இந்நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும். பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது. 2011ஆம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இதுவரை 5 சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 6வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, நீலகிரி, தேனி, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை,
திருப்பத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய 24 மாவட்டங்களில் துவங்கப்பட்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அண்மையில் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடகிழக்கு பருவமழை பாதிப்பு ஏற்படக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய 14 மாவட்டங்களில் கோமாரி தடுப்பூசி பணி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் துவங்கப்பட்டு 31ஆம் தேதி நிறைவு பெறும். மாநிலத்தில் தகுதியுள்ள 4 மாத வயதிற்கு மேற்பட்ட 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். ஆகவே விவசாய பெருமக்கள் கால்நடை பராமரிப்பு துறை மூலமாக மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம்களில் தங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் எஸ்தர் ஷீலா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே, கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே. பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு. மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் கனவுக்கும் காரணமாம். மாசான தண்ணீரும் வீணான தீவனமும், காணாத நோயெல்லாம் கனவுக்கும் காரணமாம். தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று, தொண்டை அடைப்பான் துள்ளுமாறி நோய், நுண்ணுயிரால் வரும் சப்பை நோய் என்று, கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும். பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு, அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு.
பட்டா வாயொன்னும் திறவாது மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும் நோயின்று வந்து பட்டா வாயொன்னும் திறவாது மேயவும் போகாது மிரண்டு படுத்து விடும் வந்த பின் ஓடாமே வருமின் காத்து சிந்தனையோடு சென்று காப்பாத்து வந்த பின் ஓடாம வருமுன் காத்து சிந்தனையோட சென்று காப்பாத்து தாமசம் செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் பெய்யும் கனமழையினால் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பாதிப்புகளும் தீர்வுகளும். அண்மை காலங்களில் புவி வெப்பமடைதல் காரணமாக பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் தாக்கங்களை சந்தித்து வருகிறோம். நகரமயமாக்குதல், தொழில்மயமாக்குதல், காடுகளை அழித்தல், சுற்றுச்சூழலை அழித்து பொருளாதார வளர்ச்சியை அடைதல் போன்ற காரணிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதனால் விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக கால்நடைகள் தீவன தட்டுப்பாடு, காலநிலை மாற்ற நிகழ்வுகளான அதிக வெப்பம் மற்றும் குளிர் அலைகளினால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு, நோய் தொற்று மற்றும் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமை போன்ற முக்கிய காரணங்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. மேலும் நோய் தாக்கத்தினால் கால்நடைகளின் வாழ்நாளும் குறைகின்றது. கால்நடைகள் சார்ந்த நுகர்பொருட்களை உற்பத்தி செய்வதும் இத்தகைய சூழலில் சவாலாக உள்ளது. காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதிகமான மழை பொழிவால் மாடுகளுக்கு நோய் தாக்குதல் ஏற்படுகிறது. கால் குழம்பு பாதிக்கப்படுதல், மடிநோய் ஏற்படுதல் ஆகியவை மருத்துவ செலவை அதிகரித்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகின்றன. மழை காலங்களில் மாடுகள் தீவனம் எடுக்காமல் இருத்தல், தண்ணீர் அருந்தாமல் இருத்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக புற்கள் மற்றும் பசுந்தீவனங்கள் மழை காலங்களில் ஈரப்பதத்துடன் இருக்கும் என்பதால் மாடுகள் அவற்றை உட்கொள்ள விரும்புவதில்லை. தரை ஈரமாக இருப்பதால் மாடுகள் சற்று நேரம் படுத்து அசை போடுவதற்கும் கடினமாக இருக்கிறது. இவ்வகை பாதிப்பினால் பால்வரத்து குறைந்து நேரடியான பாதிப்பு ஏற்படுகிறது. மரத்தடி நிழலும் மண் தரையிலும் மாடுகளை வைத்து பராமரித்து வருவதால் தொடர் மழை காலங்களில் மர நிழலை மட்டும் நம்பி கால்நடைகளை பராமரிக்க முடியாது. எனவே கொட்டகை வசதி மாடுகளுக்கு மிக முக்கியமாகும். மாட்டின் இருப்பிடத்தை சுத்தம் செய்வதும் சாணத்தை சேகரிப்பதிலும் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழையின் பாதிப்பை சரிசெய்ய முன்னிறுத்தப்படும் உத்தியானது நீர் மேலாண்மை, தீவன மேலாண்மை, உள்கட்டமைப்பு மேலாண்மை, கால்நடையின் ஆரோக்கியத்தை பேணுதல் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். உயர்த்தப்பட்ட காற்றோட்டமான கொட்டகை அமைப்புகளை உருவாக்க வேண்டும். வறண்ட மற்றும் ஆரோக்கியமான சூழலை கொட்டகைகளில் பராமரிக்க இது உதவும். கூடுதலான கொட்டகை வசதி இருத்தல் மழையின் பாதிப்பை மேலும் எதிர்கொள்ள உதவும். மேலும் கொட்டகைகளை சுற்றி நீர் தேங்குவதை தடுக்க பயனுள்ள வடிநீர் அமைப்புகளை நிறுவ வேண்டும். மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை பண்ணைகளில் உருவாக்க வேண்டும். ஏனெனில் அதிக மழை பெய்யும் நேரங்களில் தண்ணீரை சேகரித்து வறண்ட காலங்களில் பண்ணையின் நீர் தேவையை பூர்த்தி செய்யலாம். நீர்பிடிப்பு இல்லாத பகுதிகளில் இதன் முக்கியத்துவம் அதிகம். மழைநீர் சேகரிப்பு அமைப்பின் மூலம் பண்ணையில் நீர் தேங்குவதை தடுக்க முடியும். கொசுக்கள் மற்றும் ஈக்கள் உற்பத்தியை குறைக்க முடியும். கனமழையின் போது பசுந்தீவனம் ஈரமாவதால் கால்நடைகள் அதனை உட்கொள்ள விரும்புவதில்லை. ஆதலால் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை போன்று ஊறுகாய் புல் அமைப்பையும் உருவாக்கி
தீவன மேலாண்மை செய்ய வேண்டும். வறண்ட காலத்திலும் கனமழை நேரத்திலும் ஊறுகாய் புல் மிகவும் அவசியம். மழையினால் சில பயிர்கள் மற்றும் பசுந்தீவனம் பாதிப்படைந்தால் பண்ணையின் தீவன தேவையை பூர்த்தி செய்ய ஊறுகாய் புல் உதவும். ஊறுகாய் புல் அமைப்பை தண்ணீர் கலந்து கெட்டு போகாமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் அமைக்க வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை பண்ணையில் பாதுகாக்க ஒரு தனி அறையை ஏற்படுத்துதல் அவசியம். இது தீவனத்தின் தரத்தை எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் பாதுகாக்க உறுதி செய்யும். முக்கியமாக இந்த அறை நீர் புகாமலும் பூச்சி எதிர்ப்பு தன்மையுடையதாகவும் இருத்தல் வேண்டும். அவ்வாறாக இல்லாமல் மழை காலங்களில் தீவனத்தை ஈரமான நிலையில் சேமித்து வைத்திருந்தால் அது கெட்டு போவதற்கு வழிவகுத்து கால்நடைகளுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். தீவன சாகுபடியில் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் அதீத மழை நேரத்தில் மண் அரிப்பை குறைக்கும். வழக்கமான சுகாதார சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் மடிநோய் மற்றும் கால்குழம்பு நோய் ஏற்படுவதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுக்க இயலும். மழை காலங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு உள்ளது. ஆதலால் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் தடுப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை பயன்படுத்துவது கால்நடைகளை மழையினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காக்க உதவும். காலநிலை தொடர்பான நிகழ்வுகளால் ஏற்படும் இழப்புகளை காப்பீடு செய்வதன் மூலம் ஈடு செய்ய முடியும். ஆதலால் அனைத்து கால்நடை விவசாயிகளும் தங்கள் பண்ணையில் உள்ள கால்நடைகளுக்கும் காப்பீடு செய்ய வேண்டும். சாணங்களை கொட்டகையிலிருந்து அன்றாடம் சேகரிக்க வேண்டும். முக்கியமாக மழை நேரங்களில் இதனை கடைபிடிக்க வேண்டும். பண்ணையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காமல் சாண சேமிப்பு வசதிகளை கட்டாயம் உருவாக்க வேண்டும். கொசு மற்றும் ஈக்கள் பண்ணையில் உருவாவதை தடுக்க முடியும். சாணங்களை சேமிக்கும் அமைப்பிற்குள் மழைநீர் செல்லக்கூடாது. இவ்வாறான அமைப்பு இயற்கை உரம் தயாரிப்பிற்கு உதவும். பால் பண்ணையில் காலநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான செலவை ஈடுகட்ட விவசாயிகள் தயிர், நெய், வெண்ணெய் போன்ற மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யலாம். இந்த உத்திகளை கறவை மாட்டு பண்ணையில் செயல்படுத்துவதன் மூலம் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை சிறப்பாக கையாள முடியும். மேலும் கால்நடைகளின் நலம் மற்றும் உற்பத்தி திறனின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய இயலும். இதன் மூலம் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.